தோட்டத்திலேயே பூ இருக்கு. செம்பருத்தி. பாருங்க. பவளமல்லி தான் காலையில தான் வரும். நிறைய வெடிச்சு கொட்டி போயிடுச்சு. இந்த பழம் பாருங்க. அந்த பழத்தையும் படிச்சுக்க. எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. நிறைய பழம் இருக்கு. பாருங்க பெருசு பெருசா இருக்கு பழம். இதையும் பூஜைக்கு வைக்கலாமே. குட்டி ஆப்பிள் மாதிரி இருக்கு. குட்டி ஆப்பிள் சோட இது ஸ்டார் ஃப்ரூட் மொத ஒண்ணு இருக்கு. இன்னைக்கு தான் முத இன்னைக்கு ஆயுத பூஜைக்கு ஸ்டார் ஃப்ரூட் எபிசோடு இங்க பாருங்க. ஸ்டார் ஃப்ரூட் மொத காய் ஒண்ணே வந்திருக்கு. அதுவும் பாரு கோயில் பறிக்கலாமா. பாருங்க அதை விட்டுரு, செடி விட்டுட்டு காட்டு. மொத ஸ்டார் ஃப்ரூட் மொத பழம் எவ்வளவு இன்னும் பழுக்கும் சேவேர்னு. ஆனா நீங்க பூஜை கேட்கலாம்னு எடுத்தாச்சு. சூப்பரா இருக்குதுல்ல. ஓகே பூஜைக்கு வைக்கிறதுக்காக இட்லி பூ பழம் பூ எல்லாமே வந்துடுச்சு. இன்னும் எலுமிச்சம்பழம் பொரிக்கணும். பொரிங்க. பாத்தியா தொட்ட ஒன்று விழுவுது. பழுத்துடுச்சு. தொட்ட ஒன்று விழுவுது. அடுத்தது இங்க இருக்கு பாருங்க. ஆமா அது நான் பொரிக்கிறேன். நான் பிடிக்கிறேன் போடுங்க. எலுமிச்சம்பழம் பாருங்க. இந்த நான் பொரிக்கிட்டா? இது ஒன்று நான் பொரிச்சிடுறேன் பாருங்க. அது காய் பழக்கல. நம்ம தோட்டத்திலேயே எவ்வளோ அழகா பறிச்சாச்சு இன்னைக்கு. பழமும் பறிச்சாச்சு, பூவும் பறிச்சாச்சு. சூப்பர். எலுமிச்சம்பழம், ஸ்டார் ஃப்ரூட்டு, என்னது செரி பழம், இட்லி பூவு, செம்பருத்தி பூவு, அந்த வெள்ளை பூவும் இருக்கு. வெள்ளை பூவும் கொஞ்சம் பொரிக்கணும். ஓகே. இந்த பூவும் கொஞ்சம் பொரிச்சுக்கலாம். போதும் அதை பூவாக பிடிக்கணும். அப்புறம் படிச்சுக்கலாம். போய் பூஜை ரொம்ப அலங்கரிக்கலாம். நம்ம தோட்டத்தில் இருக்கிற பழம் என்னென்ன பழம்னு பார்த்தீங்கன்னா கொய்யா பழம், எலுமிச்சம்பழம், செரி பழம், ஸ்டார் ஃப்ரூட், இவ்வளோதான். நம்ம செடியில் இந்த பழத்தையே பொறிச்சு வச்சு நம்ம செடியில் இருக்கிற பூவையும் பொறிச்சு வச்சு சாமி கும்பிட்டு வச்சுங்க.